ம், ரொம்ப போர் அடிக்குது. ஐ, அக்கா நீ இங்கே தான் இருக்கியா? இதோ வரேன். அக்கா, 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 அக்கா. ஏண்டா சஞ்சு, என்ன வேணும்? எதுக்கு இப்ப கத்திட்டே வர? அக்கா நீ சும்மா தானே இருக்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. வெளியில எங்கேயாவது போகலாமா? இல்ல சஞ்சு, அம்மாவும் அப்பாவும் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அம்மா வர வரைக்கும் வீட்டில் தான் இருக்க சொன்னாங்க. திட்டுவாங்க அப்புறம் அம்மா வந்தா. அக்கா ப்ளீஸ்க்கா, நீ எப்பவும் இப்படிதான். நான் கேட்டா நீ எங்கேயாவது கூட்டிட்டு போறியா? அதான் அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இல்லைல்ல, அப்புறம் என்ன நீ ஃபோன் பண்ணி சொல்லிட்டு கூப்பிட்டு போய் எங்கேயாவது வெளியே அட்லீஸ்ட் ஒரு பார்க்குக்காவது கூப்பிட்டு போயேக்கா. அம்மா வேற திட்டுவாங்களே சஞ்சு. சரி, கால் பண்ணி கேட்கட்டுமா? கேட்டுட்டு வேணா இங்க பக்கத்துல இருக்க ஒரு பார்க்கு கூட்டிட்டு போட்டா? சரிக்கா, சீக்கிரமா ஃபோன் பண்ணி கேளு. அப்படியே நம்ம தன்யாவையும் பிந்தையும் கூட்டிட்டு போலக்கா ப்ளீஸ்க்கா. ஹலோ ஹலோ அம்மா, நான் மலர் பேசுகிறேம்மா. அம்மா, நாங்கள் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போயிட்டு வரட்டுமாம்மா? சஞ்சு ரொம்ப போர் அடிக்குதுன்னு வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்குறான்மா. ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்மா. வேண்டாம் மலரு, நீங்கள் பேசாமல் வீட்லேயே இருங்க. அம்மாவும் அப்பாவும் வரக்கு லேட் ஆகும். எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது. நீங்கள் பேசாமல் வீட்லேயே டிவி பார்த்துட்ருங்க. ஏன், அவனால் வீட்டில் சும்மா இருக்க முடியலையா? இல்லைம்மா, அவனுக்கும் ரொம்ப போர் அடிக்குது. எல்லா வேலையும் நானும் முடிச்சிட்டேம்மா. நானும் சும்மா தான் இருக்கேன். ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் வெளியில் போயிட்டு வரேம்மா. அப்படியே நம்ம பிந்து தன்யாவையும் கூட்டிகிட்டு போகிறோம்மா. நான் சித்திக்கு கூட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேம்மா. ப்ளீஸ்மா. என்ன மலரு, நீயும் அவன் கூட சேர்ந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்க? அம்மா ப்ளீஸ்மா, எனக்கும் ரொம்ப போர் அடிக்குதுமா. நானும் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து வீட்டில் தானம்மா இருக்கேன். ப்ளீஸ்மா, போயிட்டு வரேன்மா. சரி, நீங்கள் சொன்னால் கேட்கவா போகிறீங்க? சித்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு பாப்பாங்களையும் கூப்பிட்டு பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வந்துடணும், சரியா? சரிம்மா, நாங்கள் சீக்கிரம் வந்துடுவோம். நீங்கள் பயப்படாதீங்க. சரி, வீடெல்லாம் நல்லா பார்த்து பூட்டிட்டு பத்திரமா போங்க. சரிம்மா. சரியாண்ணா, நான் வச்சிடட்டுமா? சரிம்மா, பாய். அக்கா, அம்மா என்ன சொன்னாங்க? பர்மிஷன் கிடைச்சிருச்சா? ஆமாண்டா சஞ்சு, பர்மிஷன் கிராண்டட். சரி, ஓகே, நம்ம தனியாவையும் பிந்தியும் கூட்டிகிட்டு போகலாமா? இங்கே பக்கத்தில் இருக்க பார்க்கு கூட்டிகிட்டு போகிறேன். சரிக்கா, வா போலாம். பிந்து, தன்யா, சஞ்சு, நீங்கள் எல்லாரும் கேட்ட மாதிரியே அக்கா பார்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டல்ல. நீங்கள் போய் ஜாலியாக விளையாடுங்க. அக்கா கொஞ்ச நேரம் இங்கே சுற்றி பார்த்துட்டு வரேன், ஓகேவா? மலரக்கா, நீங்களும் எங்க கூட வந்து ஜாலியா விளையாடுங்கக்கா. சூப்பரா இருக்கும். நீங்களும் என்ஜாய் பண்ணலாக்கா. இல்லடா தங்கம், நீங்க போய் விளையாடுங்க. பார்த்து பத்திரமா கீழே விழுகாம விளையாடுங்க. அக்கா இதுலெல்லாம் விளையாடல. அக்காக்கு இதுலெல்லாம் விளையாட பிடிக்காது. நான் அந்த பக்கம் எங்கேயாவது சுத்தி பார்த்துட்டு நான் உங்களை இங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். நீங்க போய் விளையாடுங்க, ஓகேவா? மலரக்கா, நாங்கள் இனி உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்க்கா. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் போய் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்துட்டு இருங்க. நாங்கள் ஜாலியாக இங்கே விளையாடிட்டு வரோம். ஆமாக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நாங்கள் கேட்ட உடனே நீ கூட்டிகிட்டு வருவேன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீ போய் உன்னோட வேலையை பாரு. நாங்கள் கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாடிட்டு வரோம். சரி, எல்லாரும் பார்த்து பத்திரமா விளையாடுங்க. எங்கேயாவது கீழே விழுந்து அடிக்கேது பற்ற போது அப்புறம் அம்மா என்னதான் திட்டுவாங்க, சரியா? நான் இங்கே தான் எங்கேயும் போகல. இங்கே உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன், ஓகேவா? சரிங்கக்கா. சஞ்சனா, பிந்தக்கா, நம்ம ஜாலியா இங்க சறுக்குவோமா? சரி தன்யா பட்டோ, நம்ம அதுக்கு தானே வந்திருக்கிறோம். வாங்க, நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். சஞ்சனா, நான் ஃபர்ஸ்ட் சறுக்கிறேன். நீங்க எங்கேயாவது என்ன கீழே உதைச்சு தள்ளிடாதீங்க என் பின்னாடியே வந்து, சரியா? சரி தன்யா பட்டோ, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நீ ஃபர்ஸ்ட் சறுக்கும், பின்னாடியே நான் வந்துடுவேன். நீ டக்குன்னு எந்திரிச்சிடு, சரியா? அதுக்கு தான் என்ன மாதிரி சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். பேசாம தனித்தனியா சறுக்குங்க. போடி. சஞ்சனா, நான் ஃபர்ஸ்ட் சறுக்குறேன். நீங்க என் கூடவே வந்துருங்க. அப்பதான் எனக்கு பயம் இல்லாம இருக்கும், சரியா? சரிடா மொட்டோ, நீ ஃபர்ஸ்ட் சறுக்கு. என்னக்குள்ள வந்து சறுக்கலாமா? ரெடி, ஜூட். சஞ்சனா, ஜாலியா இருந்தது இல்ல? இன்னொரு டைம் சறுக்கலாமா?
டேய் சஞ்சு, எப்போ பார்த்தாலும் இப்படியே சரிக்கு சரிக்கு விளையாடினா போர் அடிக்கும்டா. வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு அந்த பக்கம் போய் பார்க்கலாம்டா சஞ்சு. ஏன் ஆமா பிந்து, நான் கூட அதுதான்ப்பா நினைச்சேன். நம்ம வேற பக்கம் போலாம் வாங்க. என்னது இப்படி வந்து அடிக்குது? ஓ, பாலு. ஆன்ட்டி. யாருடா தங்கம் நீ? இந்த பால் உன்னோடதா? ஆமாங்க ஆன்ட்டி, நானும் எங்க மாமாவும் பால் விளையாடிட்டு இருந்தோமா, அந்த பால் இங்க வந்து அடிச்சிடுச்சு ஆன்ட்டி. சாரி ஆன்ட்டி. இட்ஸ் ஓகேடா தங்கம், நோ ப்ராப்ளம். ஆன்ட்டிக்கு படல இல்ல. உங்க பேர் என்ன? என் பேரு யாழினி ஆன்ட்டி. யாழு, பால் கிடைச்சிருச்சா? மாமா, இந்த பால் அந்த ஆன்ட்டி கால்ல பட்டுருச்சு. யார் மேலடா? ஹாய், எப்படி இருக்கீங்க? ஆ? மலரு, நீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மலரக்கா. ஏ யாழினி, நீ என்னப்பா இங்க? ஏ தன்யா, நானும் எங்க மாமாவும் பார்க்குக்கு சும்மா விளையாடலாம் டைம் பாஸ்க்காக வந்தோம்ப்பா. நீ என்ன இங்க இருக்க? ஏய், என்ன தன்யா, வந்த பக்கம் கூட ஃப்ரெண்டு பிடிச்சிட்ட போல. என்ன தன்யா, இந்த பாப்பாவை உனக்கு முதல்லயே தெரியுமா? மலரக்கா, இது என்னோட ஃப்ரெண்டு யாழினி. நாங்க 2 பேரும் ஒரே கிளாஸ்ல தான்க்கா படிக்கிறோம். ஓ, அப்படியா தன்யா பட்டு, என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓ அங்கிள், நீங்களா? அங்கிள், உங்களை ஞாபகம் இல்லாம இருக்குமா? நீங்க தானே என்ன மூணார்ல காப்பாத்துனீங்களே. அங்கிள், நீங்க தான் யாழினியோட மாமாவா? ஆமாண்டாம்மா, நான் தான் யாழினியோட மாமா. நீங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல் தானவா? ஆமா அங்கிள், நானும் யாழினியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்க 2 பேரும் ஒரே கிளாஸ் அங்கிள். அங்கிள், நாங்க கொஞ்ச நேரம் யாழினியை கூட்டிட்டு போய் விளையாடட்டுமா? சரிடாம்மா, கூட்டிட்டு போய் விளையாடுங்க. மலரக்கா, எங்களுக்கு இந்த பக்கம் ரொம்ப போர் அடிக்குதுக்கா. நாங்க அந்த பக்கம் வேற ஏதாவது கேம்ஸ் இருக்கான்னு பார்த்து நாங்க அங்க விளையாடிட்டு இருக்கோம். ஆமாக்கா, அதை சொல்லலாம் தான் நாங்க இங்க வந்தோம். இங்க வந்தா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் எனக்கு கிடைச்சிட்டா. யாழு, வா நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாடலாமா? சரி தன்யா, நானும் வரேன். மாமா, நான் கொஞ்ச நேரம் தன்யா கூட போய் விளையாடட்டுமா? சரி யாழு, பார்த்து பத்திரமா விளையாடுங்க. தேங்க்யூ அங்கிள். வாங்க கார்த்திக், உட்காருங்க. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? உங்களை இப்படி அடிக்கடி மீட் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. ஆமாம் கார்த்திக், நான் திரும்பவும் உங்களை மீட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. அன்னைக்கு வேற நான் உங்கள் ஊர் கூட கேட்கவே இல்லையா, அதனால் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல. சரி, நானும் அப்படியே விட்டுட்டேன். ஆமாம், இந்த பாப்பா யார்? கடைசியில் பார்த்தா எங்கள் தன்யாவுக்கு கூட தெரியும்னு சொல்லிட்டா. யாழினி என்னோட அக்கா பொண்ணுங்க. ஸ்கூல் லீவ் விட்டால் போதும், உடனே எங்கள் வீட்டுக்கு வந்துடுவா. அப்புறம் சரி, ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னா அப்படியே. அதனால தான் சரி கொஞ்ச நேரம் விளையாட வச்சு கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா உங்களை பார்த்துட்டேன். எது எப்படியோ கார்த்திக், நான் உங்களை திரும்பவும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு நான் பர்சனலாக ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் மறுபடியும் மீட் பண்ணலான்னு பார்த்தா உங்களை மீட் பண்ணவே முடியலங்க. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. சொல்லப்போனால் நீங்கள் எங்களுக்கு திரும்ப திரும்ப ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதில் என்னங்க இருக்கு? ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் நம்மளை மீட் பண்ண வச்சுட்டே இருக்கிறாரு. எதுக்குன்னு தான் தெரியல. அப்புறம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ தாங்க எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இனிதான் ஏதாவது ஜாப் பார்க்கலாமான் இருக்கேன். ஓ, அப்படியா? ஆமாங்க. என்ன கார்த்திக், அமைதியாயிட்டீங்க? ஏதாவது பேசுங்க. என்ன பேசுறது? அது மலர். சொல்லுங்க கார்த்திக், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. மலர், அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்ப சொல்லாதீங்க. இல்லை, நான் ஏதாவது சொல்ல போகி நீங்கள் தப்பாக நினச்சிருவீங்களோன்னு பயமாக இருக்கு, அதான்.
தப்பா நினைக்கிற அளவுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நம்மளே இப்பதான் மீட் பண்ணியிருக்கோம், நம்மளுக்குள்ள என்ன இருக்கு? நோ ப்ராப்ளம். நீங்க எதுவா இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டா என்கிட்ட கேஷுவலா பேசுங்க. ம், அது வந்து மலர், நீங் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இதுக்கு தான் இவ்வளோ தூரம் தயங்குனீங்களா? அதுதான் அன்னைக்கே சொன்னீங்களே கார்த்திக், இதுல என்ன இருக்கு? இல்ல மலர், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்க, ஜாலியாக பேசுகிறீங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க? என்ன இவ சரியான லூஸா இருப்பா போல. பேசாம லவ் பண்றேன்னு ஓப்பனா சொல்லிடலாமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம். ஏதாவது தப்பா நினைச்சிட்டானா? நம்மளே திரும்ப பார்ப்போமா பார்க்க மாட்டோமான்னு நினைச்சிட்டு இருந்தோம். கடவுளா பார்த்து சேர்த்து வச்சிருக்கிறாரு. ஒரு நல்ல ஃப்ரெண்டா பழகிட்டு அதுக்கப்புறமா சொல்லிடலாமா? இப்ப நம்ம ஏதாவது சொல்ல போகி இவ பாட்டுக்கு கோவிச்சிட்டு போயிட்டானா? ம், என்ன கார்த்திக் ரொம்ப அமைதியாயிட்டீங்க? நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க, ஆனால் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. ம், இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ம், எனக்கு தெரியும் கார்த்திக், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு சொல்ல தான் வந்தீங்க. எனக்கு நல்லா தெரியும். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் கார்த்திக். சரிங்க, டைம் ஆகிடுச்சு. வீட்டில் அக்கா பாப்பா வருவான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. நான் கிளம்பட்டுமா? ம், என்ன இவர் அதுக்குள்ளேயும் கிளம்புறேங்கிறாரு? என்ன மலரு, பதிலே காணோம். ம், சரிங்க, கிளம்புங்க. ம், என்னது, நம்ம கிளம்புறேன்னு சொன்ன உடனே ஃபேஸ் டல் ஆயிடுச்சே. அப்போ மலருக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு. ஐயோ, என்னோட ஃபோன். பார்த்துங்க, பத்திரம்.